கிறிஸ்டபர் நோலன் ஹாலிவுட்டில் ஒரு மிகப்பெரிய இயக்குனராக ஆவதற்கு முன்பு, மெமெண்டோவும் இன்டர்ஸ்டெல்லாரும் திரைக்கு வருவதற்கு முன்பு கிறிஸ்டபர் நோலன் கோலிவுட் வீதிகளில் அலைமோதிக் கொண்டிருந்தார். சினிமா இயக்கும் ஒரு வாய்ப்புக்காக ஒவ்வொரு கம்பெனியாக ஏறி இறங்கிக் கொண்டிருந்தார். அப்பொழுது புகழ்பெற்ற இயக்குனரும் தயாரிப்பாளருமான ஏஆர் முருகனோலனை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிறிஸ்டபர் நோலனுக்கு கிடைத்தது. சார், சொல்லுங்க. I have a story. I want you to produce my movie. ஸ்டோரி சொல்லுங்க. Okay. One person, he has a condition. என்ன கண்டிஷன்? He has short-term memory loss. Someone killed his wife. So, he wanna find who killed his wife and he wanna take revenge. பட் அவருக்கு தான் ஷார்ட் டர்ம் மெமரி லாஸ்னு சொல்றீங்க. அப்புறம் எப்படி ரிவெஞ்ச் எடுக்க முடியும்? He gets the clues and gets the details tattooed in his own body. ஓ, நைஸ். He carries a Polaroid camera. Whoever he meets, he writes their names in the photos and keep them in his wallet. ஓ, அப்படியா? And that's how he remembers things. It's part of the screenplay. இந்த படத்துக்கு என்ன டைட்டில் செலக்ட் பண்ணி வச்சிருக்கீங்க? It's Memento. I have chosen the title Memento for this movie. ஓ, நல்லா இருக்கு. கதை நல்லா இருக்கு. அந்த கணநேரத்தில் ஏஆர் முருகனோலனின் மனதில் ஒரு ஐடியா தோன்றியது. ஒரு படத்தினுடைய டைட்டிலும் தோன்றியது. அதுதான் கஜினி. நீங்க ஒன்று பண்ணுங்க. இதை டெவலப் பண்ணி ஒரு பவுண்டட் ஸ்கிரிப்டா போட்டு என்கிட்ட கொண்டு வாங்க. அதை பார்த்துட்டு நம்ம கண்டிப்பா அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்றோம். Thanks. I have one more story. அப்படியா? அது என்ன கதை சொல்லுங்க. It's about interstellar travel. ஓகே. The Earth becomes an uninhabitable place. ஓ. So he only uses his daughter to join an interstellar space mission to find an habitable planet. நைஸ். After the mission, he comes back to find that his daughter turned out to be a 90-year-old woman. அப்ப ஹீரோக்கு என்ன ஆகுது? He stays young. எப்படி? Because of the time dilation, Einstein, relativity theory, twin paradox. Hope you understand. சரி, இந்த படத்துக்கு நீங்க என்ன டைட்டில் செலக்ட் பண்ணிருக்கீங்க? It's interstellar. அப்ப ஒன்று பண்ணுங்க. நீங்க இந்த படத்தினுடைய கதையும் டெவலப் பண்ணுங்க. Okay. டெவலப் பண்ணி ஒரு பவுண்டட் ஸ்கிரிப்டா இதையும் கொண்டு வாங்க. கண்டிப்பா இதையும் நம்ம ப்ரொடியூஸ் பண்றோம். Cool. கண்டிப்பா ப்ரொடியூஸ் பண்றோம். ஷூர், 100%. Yeah. I'm sure. மீண்டும் ஏஆர் முருகனோலனின் மனதில் இன்னொரு ஐடியாவும் தோன்றியது. ஒரு படத்தினுடைய டைட்டிலும் தோன்றியது. அதுதான் இன்டர்ஸ்டெல்லார் தமிழன்ஸ். இன்றைய முக்கிய செய்தி. இந்திய விண்வெளி வீரரான மாவீரர் யுவராஜின் தியாகத்தை போற்றும் விதமாக தொடங்கப்பட்ட KKRC என்று அழைக்கப்படும் கோவை கிணத்துக்கடவு ரிசர்ச் சென்டர் பல ஆண்டுகளாக பூமியை போன்று உயிர் வாழ தகுதியான வேறு ஒரு கிரகத்தை தேடி வந்தது. அதன் விளைவாக கடந்த 2020ஆம் ஆண்டு பிராக்சிமா சென்ச்சுவரி B என்ற உயிர் வாழ தகுதியான ஒரு கிரகத்தை தேர்வு செய்து அதற்கு குமரி கிரகம் என்று பெயரிட்டுள்ளது. இந்த குமரி கிரகத்திற்கு மனிதர்களை அனுப்புவதற்காக 5 நபர்களை கொண்ட ஒரு குழுவை தேர்வு செய்துள்ளது KKRC ரிசர்ச் சென்டர். அந்த குழுவில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய், நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், பாஜகவை நம்பி IPS வேலையை ராஜினாமா செய்துவிட்டு இப்பொழுது பாஜக தலைவர் பதவியும் இல்லை என்று சோகத்தில் ஆழ்ந்திருக்கக்கூடிய முன்னாள் தமிழ்நாட்டு பாஜக தலைவர் அண்ணாமலை, செல்ஃப் டாட் விவசாயி, மேத்தமெட்டிஷியன், ஆர்கியாலஜிஸ்ட், பேலியன்டாலஜிஸ்ட், அஸ்ட்ரானமர் என பன்முகங்களை கொண்ட பாரிசாலன் மற்றும் வாயில்லா விலங்குகளுக்காக குரல் கொடுத்து வரும் வாய்க்கு மேலே குட்டி முறுக்கு மீசையை வைத்திருக்கக்கூடிய வீகன் விக்கி, இவர்கள் 5வரையும் தேர்வு செய்திருப்பதாக கோவை கிணத்துக்கடவு ரிசர்ச் சென்டரின் இயக்குனரான மதன் கௌரி தெரிவித்துள்ளார். ஒரு 5 பேரை இந்த ஸ்பேஸ் மிஷனுக்காக நாங்க செலக்ட் பண்ணிருக்கோம். இந்த 5 நபர்களும் நாம அனுப்புற அந்த குமரி கிரகத்துக்கு போயிட்டு சீக்கிரமாகவே திரும்ப வர போறாங்க. திரும்ப வரும்போது அந்த கிரகத்துல இருக்கிற உயிரினங்கள், ஏலியன்ஸ் யாராவது இருக்காங்களா, அது எந்த நிலைமையில இருக்கு, இப்படி பல டேட்டாஸை கேதர் பண்ணிட்டு வர போறாங்க. இது கூடிய சீக்கிரமே நடக்க போகுது. நம்ம கிட்ட இருக்கிற அட்வான்ஸ்ட் டெக்னாலஜிஸை வச்சு சீக்கிரமாகவே அவங்க பூமிக்கு திரும்பி வருவாங்க. சீமானண்ணா, உங்களை நாங்க இந்த ஸ்பேஸ் மிஷனுக்கு செலக்ட் பண்ணிருக்கோம். பட் நீங்க ஏன் இந்த ஸ்பேஸ் மிஷன்ல ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்படுறீங்க? எனக்கு நிறைய குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். சொல்ல போனா வழக்கு மேல வழக்கு போட்டு அது ஒரு ஊர்ல இருந்தா பரவாயில்ல, ஒவ்வொரு ஊர்லயும் ஏகப்பட்ட வழக்குகள், ஒவ்வொரு வழக்குக்கும் நான் போய் ஆஜராகணும். இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்கிறதுனால கொஞ்ச நாள் இந்த பிரச்சனை எல்லாம் இல்லாம எங்கேயாவது தனியா வேற ஒரு கிரகத்துக்கு கூட போயிட்டா பரவாயில்லன்னு யோசிக்க தோணுது தம்பி. விஜய், இந்த ஸ்பேஸ் மிஷனுக்கு உங்களை நாங்க செலக்ட் பண்ணிருக்கோம். பட் நீங்க ஏன் இந்த ஸ்பேஸ் மிஷன்ல ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? என்னுடைய ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் 18 வயசுக்கு கீழே உள்ளவங்களா இருக்காங்க. அவங்களால இந்த எலெக்ஷன்ல ஓட்டு போட முடியாது. ஆனா ஐன்ஸ்டைனுடைய டைம் டைலேஷன் உண்மைன்னா நான் விண்வெளி பயணத்துக்கு போயிட்டு வர்றதுக்குள்ளார அவங்களுக்கு எல்லாம் ஓட்டு போடுற வயசு வந்துடும். அதுக்காக தான் இந்த முயற்சி. நீங்க ஏன் இந்த ஸ்பேஸ் மிஷன்ல ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்படுறீங்க? அதாவதுங்க, நான் ஒரு IPS அதிகாரியா இருந்தேன். கவர்மெண்ட் ஜாப் இருந்துச்சு. அதெல்லாம் விட்டுட்டு இங்க வந்து மாட்டிக்கிட்டேன். இப்ப பார்த்தா தலைவர் பதவியும் இல்லைன்னு நம்மளை கட்டி விட்டாங்க. அடுத்து நம்ம ஃபியூச்சர் நினைச்சாலே எனக்கு பயமா இருக்குதுங்க. அதனால எங்கேயாவது நிம்மதியா கொஞ்ச நாள்
வேற ஒரு கிரகத்துக்கு ஒரு டூர் மாதிரி போயிட்டு வந்தா பரவாயில்ல அப்படின்னு தோணுது. ப்ரோ, உலகத்துல நிறைய விலங்குகள் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. கறிக்காகவும் பாலுக்காகவும் தோலுக்காகவும் அதுங்களை ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க. இந்த கொடுமையெல்லாம் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியல. அதனால வேற்று கிரகத்துக்கு போய் அங்க கண்டிப்பா வீகன்ஸ் இருக்காங்களான்னு சொல்லிட்டு தேடி அந்த மாதிரியான டேட்டாவை உலகத்துக்கு கொண்டு வந்தா இந்த உலகத்துல இருக்கிற மனிதர்கள் எல்லாம் நாளைக்கு வீகனா மாறுறதுக்கு அது உதவி செய்யும். அதனாலதான் இந்த முயற்சியில இறங்கி இருக்கேன் ப்ரோ. ஐன்ஸ்டைன் ஒரு போலி பேர்வழி, அவர் ஒரு இலுமினாட்டி ஏஜென்ட். அவர் சொன்ன இந்த டைம் டைலேஷன் இருக்கு பாருங்க, தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி, அதெல்லாம் தப்பு. டைம் ஒரு இடத்துல ஃபாஸ்டா போவோமா, இன்னொரு இடத்துல ஸ்லோவா போவோமா? அது எப்படி சாத்தியம்? இது சாத்தியமே கிடையாது. இதை நிரூபிக்கிறதுக்காகவே நான் விண்வெளிக்கு போறேன். Under KKRC, Kovai Kinathakkadavu Research Center, humanity launches its bold mission, Operation Vinnadaram. Aboard the Vetrian class starship powered by hybrid ion antimatter engines and a relativity drift core, our finest Tamilan astronauts journey to Proxima Centauri b 4.24 light years away. Our Tamilan astronauts enter cryogenic stasis, guided by quantum AI through a time-dilated voyage. This is not an end, it's an exodus. Welcome to the spacecraft Prabanja Paravai. I'm your AI assistant Nimmi. You are en route to the Proxima Centauri b, the Kumari Kregam. I'm here to help you and assist you through the journey. இந்த விண்கலத்தை யார் உருவாக்கியிருப்பாங்க? இது என்னமோ இந்த ஸ்பேஸ் கிராஃப்டை பார்த்தா நாசாவுடைய போல தோணுது. இதுக்கு பின்னாடி இலுமினாட்டி சதி இருக்குமோ? ஏன்னா நாசாவா இந்த மாதிரியான நாசகர வேலைகள் எல்லாம் இறக்குவாங்க. அதனாலதான் அவங்களுக்கு நாசான்றதே பேரு. இது நாசாவா இருக்க வாய்ப்பு இல்லைங்க தம்பி. சில வருடங்களுக்கு முன்னாடி ஒபாமா நம்மளை நாசாவில் பணியமர்த்தினார். அந்த சமயத்தில் நம்ம நாசாவில் இருக்கிற விண்கலங்கள் எல்லாத்தையும் இப்போ பார்வையிட்டோம். அது இந்த மாதிரி இருக்காது தம்பி, அது வேற மாதிரி இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு சொன்னால் புரியாது. ஏன்னா நீங்கள் நேற்று தான் வந்திருக்கீங்க, உங்களுக்கு இந்த விண்வெளி பயணத்திலலாம் பெரிய அனுபவங்கள் இல்லை. இப்போ என்ன மாதிரி எஃப்டிஐலையோ நாசாவிலையோ இதுக்கு முன்னாடி நீங்கள் பணியாற்று இருந்தீங்கன்னா உங்களுக்கு இதை பற்றி விவரம் தெரிஞ்சிருக்கும். ஆனால் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, நல்லா ட்ரை பண்ணுறீங்க. பட் இன்னும் கொஞ்சம் முயற்சி போட்டிங்கன்னா ஏன் அளவுக்கு நீங்கள் பொய் சொல்கிறதுக்கு பழகிடலாம். பட் தொடர்ந்து ஃபைட் பண்ணிக்கிட்டே இருங்க, தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க. இப்போ நிலைமை எப்படி ஆயிடுச்சு பாருங்க. அனுபவமே இல்லாதவங்க நேற்று வந்தவங்கெல்லாம் இன்னைக்கு விண்வெளி பயணம் போறேன்னு கிளப்பி வர்ற மாதிரி ஆயிடுச்சு. யாரோ கறி வறுக்கிற மாதிரி ஸ்மெல் வருது ப்ரோ. முயல் கறி வறுத்தா இந்த மாதிரி தான் ப்ரோ ஸ்மெல் வரும். தம்பி, அது எரிபொருள் எரியறதுனால வர ஸ்மெல்லு தம்பி. ஆமா தம்பி, நீங்க எல்லாம் கறியை சாப்பிட மாட்டீங்களே, அப்புறம் அது முயல் கறின்னு எப்படி கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க? அது ப்ரோ, நான் காலேஜ் படிக்கும் போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி கறி சாப்பிடுவாங்க. நான் சாப்பிட மாட்டேன், எனக்கு அந்த பழக்கம் இல்லை ப்ரோ. நான் 100% வீகன். ஆனா இந்த பசங்க சாப்பிடுவாங்க ப்ரோ, அப்படிதான் இந்த ஸ்மெல்லு எனக்கு தெரியும் ப்ரோ. பட் ப்ரோ, இட் இஸ் வெரி வெரி ராங் ப்ரோ. தம்பி, அது ஏன் டைலாக். நீங்க என்கிட்ட வந்து அதை காப்பி அடிச்சிட்டீங்க. எப்படி ஆயிடுச்சு பாருங்க, நிலைமை எப்படி ஆயிடுச்சு பாருங்க. இன்னைக்கு என் வசனத்தை எடுத்து எனக்கு எதிராகவே பயன்படுத்துறீங்க நீங்க. திரு சீமானவர்களே, நானும் வந்ததுல இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன். அவர்களே, வந்ததுல இருந்த அனுபவம் இல்ல, அனுபவம் இல்லாதவங்க எல்லாம் வந்துட்டாங்க. நேத்து வந்தவெல்லாம் ஸ்பேஸ் டிராவல் பண்ண ஆசைப்படுறான்னு சொல்றீங்க. கோவையில போன வாரம் நடந்த எல்லா ட்ரைனிங் ப்ரோக்ராமையும் முடிச்சுட்டு தான் வந்திருக்கேன். சும்மா அனுபவம் இல்லாம வந்துட்டானுங்க, அனுபவம் இல்லாம வந்துட்டானுங்கன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க. வெட்கப்படுமையா? நீங்க வெட்கப்படணும். இப்படி பேசிக்கிட்டு சண்டை போடுறதுக்கு நீங்க வெட்கப்படணும்யா. உங்களெல்லாம் பெரிய மனுஷன்னு நம்பி உங்களை விண்வெளி பயணத்துக்கு அனுப்புனா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. வெட்கப்படணும்யா, நீங்க வெட்கப்படணும். நாங்க வெட்கப்படுறது இருக்கட்டும் அண்ணாமலை சார், நீங்க எப்போ வெட்கப்பட போறீங்க? இருந்த ஒரு கவர்மெண்ட் வேலையும் விட்டுட்டீங்க. இந்த பிஜேபி காரங்களும் உங்களை பதவியில இருந்து கீழே இறக்கி விட்டாங்க. இதுக்கு மேல என்ன பண்ணலான்னு உத்தேசம் சார்? வெட்கப்படணும் நீங்க ப்ரோ, வெட்கப்படணும். Prepare yourself. In few minutes, we will enter the region near the black hole. Remember, even here, time begins to stretch. What feels like minutes for us will become years back on Earth. இதை சுத்த நான்சென்ஸுங்க. எப்படிங்க டைம் ஸ்லோவாகும்? சும்மா அது என்ன பனியன் சட்டியா? நீங்க நினைச்சா ஸ்ட்ரெச் பண்றதுக்கும் நீங்க நினைச்சா சுருக்கிறதுக்கும் டைமுங்க, டைம், நேரம், காலம். அதாவதுங்க, இந்த ஐபிஎஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண முறையில் சொல்கிறேன். இந்த டைம் டைலேஷனு, ஐன்ஸ்டைனுடைய தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி,
இதெல்லாம் வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸான மேட்டருங்க. நீங்க அதில் கை வைக்க கூடாதுங்க. ஏன்னா நானே இந்த மாதிரி கிறுக்குத்தனமா உளறி வாங்கி கட்டிக்கிட்டு வந்திருக்கேங்க. அந்த முறையில சொல்றேன். ஐன்ஸ்டைன் ஏதோ சொன்னாலும் நீங்க அப்படியே நம்பிடுவீங்களா? நம்ம ஊர்ல இருக்கிற யாரோ ஒருத்தர் ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சு இதுதாங்க உண்மை அப்படின்னு சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. எங்கேயோ ஒரு யூத பார்ப்பனன் ஏதாவது ஒரு விஷயத்த வந்து தெளிச்சிருப்பான், அதை நீங்க நம்பிக்கிட்டு அதையே பிடிச்சிட்டு தெரிவிங்க. டைம் வந்து சிவன் நமக்கு கொடுத்த கான்செப்டுங்க. அதை நீங்க மத்தவங்க இழிவுபடுத்த அனுமதிக்க கூடாது. ஆமா தம்பி, நான் கூட ஒரு தடவை இந்த ஸ்டீஃபன் ஹாக்கிங்னு ஒரு தம்பி இருந்தான். நம்ம தம்பி தான் அவன். அடிக்கடி எனக்கு ஃபோன் பண்ணுவான், அண்ணே இந்த மாதிரி ஈக்குவேஷன்ல எனக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கு, அதை கொஞ்சம் நிவர்த்தி பண்ணணும், எனக்கு உதவுங்க அப்படின்னு கேட்பான். நானும் ஏதோ எனக்கு நேரம் கிடைக்கிறப்போ அவனுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன உதவிகள் செஞ்சுக்கிட்டு இருப்பேன். அப்படிதான் ஒரு தடவை சொன்னான், அல்ல இந்த டைம் கான்செப்ட்ல இன்னும் நிறைய சிக்கல்கள் இருக்கு, அதனால இவங்க சொல்றதெல்லாம் அப்படியே முழுமையா எடுத்துக்க வேணாம், இன்னும் அதில் நிறைய மாற்றங்கள் கொண்டு வர வேண்டியது இருக்கு அப்படின்னு அப்பவே சொன்னான் தம்பி. ஆனா இது கொஞ்சம் பெட்டரா இருந்துச்சுண்ணா. முன்னாடி நீங்க சொன்ன பொய் வந்து கேட்கறதுக்கு நான் ராசமா இருந்துச்சுங்க. இது நல்ல பெட்டரான பொய்யா இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் தொடர்ந்து ஃபைட் பண்ணிக்கிட்டே இருங்க. நாங்களாம் சப்போர்ட் பண்றோம் உங்களுக்கு. தொடர்ந்து ஃபைட் பண்ணுங்க. திரு சீமான் அவர்களே, நல்லா வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு விட்டுக்கிட்டு இருக்கிறீங்க அவர்களே. இதை கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாம் கேன புயலையல் நினைச்சிடாதீங்க அவர்களே. தம்பி, நான் குட்டி கதை சொல்ல வந்தவன் அல்ல தம்பி, கட்டுக்கதையை சொல்ல வந்தவன். வெக்கப்படணும் நீங்க, வெக்கப்படணும். இதுக்கு நீங்க வெக்கப்படணும்யா. We have arrived near the black hole, Karuntulai 61b. From this point forward, time dilation will begin. Time will slow for us. இதை நான் நம்ப தயாராக இல்லை. டைம் டைலேஷன் என்பது ஒரு பொய், அது ஒரு போலி தத்துவம், அது ஒரு இலுமினாட்டி சதி. ஐன்ஸ்டைனே ஒரு இலுமினாட்டி ஏஜென்ட் தாங்க. எது எப்படியாங்க நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா நேவிகேட் பண்ணணுங்க. இந்த பிளாக் ஹோலை கொஞ்சம் சாதாரணமா இட போட்டுறாதீங்க. அது கொஞ்சம் சிக்கலான மேட்டர் தான். ஏன்னா அதுல மாட்டிக்கிட்டா நோ ரிட்டனுங்க, நம்மள அப்படியே முடிஞ்சிடுங்க. ப்ரோ, நான் வேணும்னா பிளாக் ஹோல் கிட்ட பேசி அதை கன்வின்ஸ் பண்ணி வீகனா மாத்திரவா? அப்ப நம்மள விழுந்தாது இல்ல? எப்படி ஐடியா? தம்பி, அது அவசியமற்றது. நம்ம வந்த வேலை என்ன? இந்த பிளாக் ஹோலை பார்க்கறதுக்கு வந்தோமா? இது தேவையற்றது, இது அவசியமற்றது. அதனால அதை அப்படி செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க அப்படியே வடக்கு நோக்கி திருப்புங்க விண்கலத்தை, நம்ம வடக்கு நோக்கி போவோம். ஆரம்பிச்சிடுவானுங்க. வடக்கு தெற்கு மயிருன்னு, வடக்கு தெற்கு மயிறு. இன்னும் எத்தனை காலத்துக்கு தாயா? இன்னும் எத்தனை காலத்துக்கு நம்ம வடக்கு தெற்கு மயில்? இன்னும் எத்தனை காலத்துக்கு தானே வெளியே கிடப்பு சாவறது? ஏன் வடக்குல இருக்கிறவங்க மனுஷங்களா கிடையாதா? இங்க வந்து பானிபூரி கடை போட்டுக்கிட்டு நமக்கு பானிபூரி கொடுக்குறானே ஒவ்வொருத்தனும், அவங்க எல்லாம் வடக்கம் தானே, அவனுக்கு வேணான்னு சொல்லிடுவீங்களா? எங்க மொத்தம்லாம் அவங்க தான் இருக்காங்க. பானிபூரி கடைகள் அதிகரிச்சிருச்சு, பத்தி கடையை காணும், பத்தி கடையை காணும், பத்தி கடையை காணும். நம்ம ஆட்சி அமைந்த உடனே இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் இலவசமா பஜ்ஜி கடைகள் அமைத்து தருவோம். பாரிசாலனுக்கு பஜ்ஜியா பார்சல் அனுப்புவோம். பார்த்தீங்களா, மறுபடியும் காப்பி அடிக்கிறீங்க. ஏன் கொள்கை? நான் என்ன இவ்வளவு காலம் பேசிக்கிட்டு இருந்தேன், இதெல்லாம் அப்படியே காப்பி அடிக்கிறீங்க. இது தவறு, இந்த மாதிரி செய்யாதீங்க. Congratulations, you have successfully arrived at Kumarigraham. Prepare to deploy and set up base camps. A new chapter begins here. 5 நபர்களும் குமரி கிரகத்தில் இறங்கி கேம்ப் அமைத்தார்கள். பசி இவர்களை மிகவும் வாட்டியது. அந்த கொடுமையிலிருந்து தப்பிக்க ஏதாவது உணவை தேடி அலைய வேண்டிய சூழல் அங்கே அவர்களுக்கு ஏற்பட்டது. அண்ணா ரொம்ப பசிக்குதுங்கண்ணா, ஏதாவது இங்க சாப்பிட்றதுக்கு கிடைச்சிட்டா பாருங்கண்ணா. இதே நம்ம ஊரா இருந்தா நல்லா ஃபுல் கட்டி இருக்கலாங்கண்ணா. கஷ்ட காலம்மா. இப்படிதான் 4 வருஷத்துக்கு முன்னாடி நாசா இதே மாதிரி ஒரு விண்வெளி பயணத்துக்கு நடத்துச்சு. அப்போ இதே மாதிரி சாப்பாடு கட்டி கொடுக்காம அனுப்பிட்டாங்க. மறந்துட்டாங்க. என்னடா இப்படி சாப்பாடு இல்லாம ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதா இருக்கே அப்படின்னு கவலையில நானும் என் சகாக்களும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம். அந்த நேரம் பார்த்து விண்வெளியில ஏலியன்கள் பறந்து போனாங்க. அப்படியே என்கிட்ட இருந்த ஒரு AK-74 எடுத்து அந்த ஏலியனை சுட்டு அதை அப்படியே வறுத்து சாப்பிட்டோம்னா பார்த்துக்கோங்களேன். நீங்க ஃபைட் பண்ணிக்கிட்டே இருங்க, தொடர்ந்து ஃபைட் பண்ணிக்கிட்டே இருங்க. எவ்வளோ பொய் சொல்றீங்க? உங்களை விட ஒரு படி மேல போய் நான் பொய் சொல்லுவேன். அது வரைக்கும் நான் செருப்பு போட மாட்டேங்க. உங்களை விட ஒரு படி மேல போய் நான் பொய் சொல்ல கத்துக்குவேன்னா நான் இனிமே செருப்பு போட மாட்டேங்க. இன்னைக்கு வேணா எழுதி வச்சுக்கோங்க, நான் இனிமே செருப்பு போடுறது இல்லைங்க. அண்ணாமலை இனி செருப்பு போட மாட்டான். நண்பர்களே, ரொம்ப பசிக்குது, ஏதாவது சாப்பிடுறதுக்கு கிடைச்சா பரவாயில்ல. பசிக்குதுன்னு உணவுக்காக நம்ம காத்திருக்க கூடாதுங்க. நாம தான் ஆதியில இருந்தே ஒரு வேட்டையாடி சமூகமா இருந்தோம். அதாவது நமக்கு அசைவ உணவு அப்படிங்கிறது வந்து பரிச்சயப்பட்ட ஒண்ணு. அதனால கையில கிடைக்கிற ஆயுதத்தை எடுத்துட்டு போய் ஏதாவது வேட்டையாடி சாப்பிட்றத பார்க்கணும். ஷார்ப்பா உங்ககிட்ட ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் இருக்காங்க, நம்மளே கத்தி அந்த மாதிரி ஏதாவது வச்சிருக்கீங்களா? நானே ஒரு ஏழைங்க, நண்பர்கள் தான் எனக்கு வீட்டுக்கு ரெண்டே கட்டுறாங்க. என்கிட்ட சுத்தமா பணமே எதுவுமே இல்லை. என்கிட்ட ஒரு 10 ரூபா பேனா தாங்க இருக்கு. தம்பி, நீங்க பேனாலும் சொன்ன உடனே எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது.
ஒரு தடவை FBI என்னை பயிற்சிக்கு அனுப்பி விட்டேன். அப்போ வந்து ஒரு குற்றவாளியை பிடிக்க போகணும். என் கையில் எந்த ஆயுதமும் கொடுத்து விடல, கையில் ஒரு பேனா தான் இருந்துச்சு. இந்த பேனாவில் இந்த டிப் பண்ணுற இடம் பாருங்க, அதை வச்சு இப்படி டிப் பண்ணா அது பெண் இல்லை, கன்னு. அதில் இந்த பால் பாயிண்ட் இருக்கும் பாருங்க, அந்த அளவுக்கு ரொம்ப குட்டியாக தான் கொண்டு இருக்கு. இந்த பக்கம் சுட்டா அந்த அளவுக்கு முதுகு இருக்காது. பெண்ணனே நினச்சிட்டு இருந்தேன், கடைசியில் பார்த்தா அது கண்ணு. இதில் கூட பாருங்க, பேனா பெண், பெண் அப்படிங்கிறதே ஒரு தமிழ் வார்த்தை தான். ஏன்னா பெண்கள்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, பேனா எப்படி இருக்கும், நல்ல ஒல்லியாக இருக்கும். நம்ம நாட்டு பெண்களும் அதே மாதிரி ஒல்லியாக இருக்கக்கூடியவங்க, அதனாலதான் அதுக்கு பெண்ணுன்னு பேரை வச்சிருக்கிறோம். இதே நீங்க இதுல பாருங்களேன், ஃபீமேல்னு இருக்கும். ஆண்களுக்கு என்னன்னு சொல்லுவான், மேல்னு சொல்லுவான். மேல்னா என்ன, மேலானவர்கள். இதே மாதிரிதான் பெண் குவீன் அப்படின்னா என்ன, பெண்ணரசி. பெண்ணரசி போன்று இருப்பதுனால தான் அதுக்கு பேர் பெண் குவீன். ஏன்பா இதெல்லாம் உன் சப்ஸ்கிரைபர்ஸ் நம்புறாங்க, அதை வச்சுதான் பொழப்பு ஓடுது. பரவாயில்லப்பா, உனக்குன்னு வந்து கிடைச்சிக்கிறாங்க பாரு. இந்த மாதிரி பெனின்சுலா ரொட்டிக்கு வந்து உருட்டி செய்வதால் ரொட்டி, பூரிக்கு வந்து பூரித்தல், பூ போல பூரித்தல், இப்படி ஏகப்பட்ட விளக்கங்கள் இருக்கு. ஆனா எனக்கு பசிக்குது, ஏதாவது இருந்தா சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி நிறைய தியரியில பேசலாம். இங்க பாருங்க, இவ பேரு பார்வதி, ரொம்ப பாவமா பார்த்துக்கிட்டு இருந்தா, அதனால இவளை பிடிச்சி கூட்டிட்டு வந்துட்டேன். ஒருவேளை சாப்பாடு கிடைச்சா போதும்னு நினைச்சேன். நல்லா ஒரு வாரத்துக்கு இஷ்டத்துக்கு வெட்டுன்னு வெட்டுற அளவுக்கு நல்லா நான்வெஜ் ஐட்டமா கண்டுபிடிச்சிட்டு வந்துக்கிறீங்க. சூப்பர் மேட்டர்பா. இப்படிதான் ஒரு தடவை ட்ரம்ப் எனக்கு ஒரு 78 கிலோ முயல் கறி அனுப்பிட்டாரு. முயல் கறின்னா நல்லா சாப்பிட்டா தான் இருக்கும், அதுக்குன்னு 78 கிலோ சாப்பிட முடியுமா? சாப்பிட்ற வரைக்கும் சாப்பிட்டேன், மீதியே அவங்க வீட்டு நாய்க்கு போட்டேன். நாய் தின்னே செத்து போச்சு தம்பி. அன்னையிலேருந்து ட்ரம்ப் என்கிட்ட பேசுறதுல கோச்சிக்கிட்டார். இன்னையிலிருந்து நான் பல்லு விளக்குறது இல்லைங்க. அண்ணாமலை ஒரு படி மேல போய் சீமானை விட பொய் சொல்ல கத்துக்கிட்டார் அப்படின்ற நிலை உருவாகிற வரைக்கும் நான் இனி பல்லு விளக்க போவதில்லை. நீங்க வேணா எழுதி வச்சுக்கோங்க. விக்கி, இந்த ஏலியன்களை கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப பசியா இருக்கு, வெட்டி சாப்பிடலாம். இதுவே நம்ம வாழ்ற இடத்துக்கு இந்த மாதிரியான ஏலியன்ஸ் வந்து அதுங்க சாப்பிடுறதுக்கு உணவு கிடைக்கலன்னு நம்மளை புடிச்சிட்டு போய் கைத்துல கட்டி துடிக்க துடிக்க சித்திரவதை பண்ணி நம்மளை பாட்டா வெட்டி சூப்பு போட்டு குடிச்சா எப்படி இருக்கும் ப்ரோ? நாம எவ்வளோ வலி வேதனையை அனுபவிப்போம், அதே தானே ப்ரோ இந்த உயிர்களுக்கும் இருக்கும். நல்ல ஐடியா தான். இதெல்லாம் வேற்றுக்கிரக விலங்கு, இதை சாப்பிட்டா நம்ம உடலுக்கு ஒத்துக்குமா ஒத்துக்காதான்னு தெரியல. இங்க தம்பி விக்கிய அடிச்சு போட்டு சூப்பு போட்டு குடிச்சா என்ன? இங்க பாரு, ஒழுங்கா ஏதாவது எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு உனக்கு பிடிச்ச ஐட்டமே எடுத்துட்டு வா. இல்ல இன்னும் கொஞ்ச நேரத்துல ஒன்னே அடிச்சு சாப்பிட்டாலும் சாப்பிட்டுருவோம், கோல பசியில இருக்கிறோம். நீங்க சேலஞ்சு பண்றப்போ எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது தம்பி. இப்படிதான் ஒரு தடவை வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் இருக்காருக்கா, அவர்கிட்ட விளையாட்டுத்தனமா ஒரு சேலஞ்சு பண்ணிவிட்டேன். நீங்க ரொம்ப உடல் பருமனா இருக்கீங்க, நீங்க உடல் எடையை குறைக்கணும், அதனால உடற்பயிற்சி செஞ்சாகணும், முடிஞ்சா நீங்க உடல் எடையை குறைங்க பார்ப்போம் அப்படின்னு அவர்கிட்ட சேலஞ்சு பண்ணேன். அதுக்கு கிம் ஜாங் உன் என்னங்க சொன்னாரு? என்ன நினைச்சாருன்னு தெரியல, டக்குன்னு கையெறி குண்டை எடுத்து என் வாயில ஒன்று சொருகி விட்டாரு. அதுல இருந்து அந்த பக்கமே போறதில்லை தம்பி. நானு இல்லைங்க, இன்னையிலிருந்து நான் குளிக்க போவதில்லை. நீங்க வேணா எழுதி வச்சுக்கோங்க, அண்ணாமலை இன்றிலிருந்து குளிக்க போவதில்லை. இப்ப சாப்பாட்டுக்கு என்ன பண்ண போறோம்? யாருக்கிட்டையாவது ஒரு உருப்படியான யோசனை இருக்கா, பதில் இருக்கா? சும்மா ஆளாளுக்கு தேவையில்லாத பேசிட்டு இருக்க. கவலைப்படாதீங்க ப்ரோ, இங்க சில செடிகள்ல கிடைச்ச கீரை காய்கறிகள் இதெல்லாம் கலெக்ட் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். இதெல்லாம் மொத்தமா போட்டு சூப்பு வச்சு குடிச்சோம்னா நமக்கு பசி தீந்துரும். வீகன் விக்கி கொண்டு வந்த இலைத்தழைகளை சூப்பு போட்டு குடித்தார்கள். ஆனால் அந்த சூப்பை குடித்து கொஞ்ச நேரத்திற்குள் அனைவருக்கும் ஏதோ ஒரு விபரீத நிலை ஏற்பட்டது. அவர்களுடைய மனநிலை பிறழ்ந்து போனது. ப்ரோ என்ன ப்ரோ மிதக்கிற மாதிரியே ஏ லட்சுமி என்ன பண்ற, மேலே ஏறாது போத்தே லட்சுமி பார்வதி மேலே ஏறணுமா ப்ரோ? ஏண்டா விக்கி, என்னடா கலந்து கொடுத்த? ஒரு மாதிரி கிருகிருன்னு இருக்கு, ஏதோ கண்ணு முன்னாடி திடீர்னு ஏதோ வந்து போகுது, என்னடா இது? எனக்கு ஒரு சின்ன உதவி மட்டும் பண்ணுங்கண்ணா. எப்படியாவது நான் ராஜினாமா பண்ணி வேலை எனக்கு திரும்ப கிடைக்கிற மாதிரி ஏதாவது ஆப்ஷன் இருந்தா சொல்லுங்க. திருமுத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, இந்த வீகன் விக்கி பையன் எதையோ செஞ்சு கொண்டு வந்து கொடுத்தான் அவர்களே. வருணே வரண்டா, ஆமா வரோம்.
பூமிக்கு வந்த உடனே நாம 2 பேரும் ஒண்ணா உட்காந்து பர்ல் டாக்ஸ்ல வரும் பறக்கிறோம். இனிமேலும் இந்த கிரகத்தில் இருந்தால் பெரும் ஆபத்து நேரும் என்று உணர்ந்து அனைவரும் பூமிக்கு திரும்ப முடிவு செய்தார்கள். பூமிக்கு திரும்பியதும் இவர்களுக்கு ஒரு பேரதிர்ச்சி காத்து கொண்டிருந்தது. Congratulations, you have successfully returned to Earth. Welcome home. ஆமா, இப்போ இது என்ன வருஷம்? You departed Earth in the year 2025. Now it's the year 2075. 50 years have passed. Welcome to the future. இது 2075. 2075? ஐயோ, அப்போ இப்போ சிஎம் யாரு? ஏமா தமிழ்நாட்டு முதல்வரா இப்ப யாரு இருக்கா? Wait, let me check. I have the answer. It's Madan Gauri. Madan Gauri is the Chief Minister of Tamil Nadu. மதன் கௌரி எனும் நான் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக உண்மையாக உளச்சான்றின்படி என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்று உறுதிமொழிகிறேன். அதாவதுங்க நம்மள டோட்டலா விண்வெளிக்கு அனுப்பி விட்டுட்டு இங்க இவன் ஆட்சியை முடிச்சிருக்காங்க. ஹலோ, நான் பேங்க்ல இருந்து கால் பண்றேன் சார். பேங்க் மேனேஜர். எந்த பேங்க் சார்? சார் எஸ்பிஐ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா சார். எந்த பேங்க் சார்? எஸ்பிஐ ஸ்டேட் பேங்க் சார். எஸ்பிஐ ஸ்டேட் பேங்க். சரி பேசுங்க. But